எதிராக நடைபெறும் கண்டன போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து இந்து இயக்க சகோதரர்கள் உணர்வாளர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ எனக்கு முன்னாடி பேசினேன் மாவட்ட செயலாளர் நடித்து பேசிட்டாரு. இருந்தாலும் காரைக்கால் நடக்கிற 2-3 விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 13ஆம் தேதி நீங்க நாடு முழுக்க என்ன சட்டம் போட்டாலும் அது உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம். இப்ப மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது வகுப்பு சட்டம். இந்த வகுப்பு சட்டம் நாம படிக்கிறது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கேடு கட்ட அரசியல் தலைவர்கள் வகுப்பை பற்றி எந்த விஷயமே தெரியாம அவன் வகுப்பை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஜனாதிபதிக்கே தீர்ப்பு சொல்றான். இந்த நாட்டில் எவ்வளவு கேடு கட்ட இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு கேடு கட்டத்தனமா இருக்கு. ஆனா இருந்தாவோட எங்கெல்லாம் உடனே நம்ம இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் எதிராக இருந்தாலும் உடனே இஸ்லாமியருக்கு எதிரான உடனே இந்த காங்கிரஸ் திமுக காரன் எல்லாம் ஒன்று சேர்ப்பான். ஏன்னா இவன் தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றா, நாடு முழுக்க ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டா உடனே ஒரு பெரிய ஊழல் நடத்துவான். ஊழல் நடத்தி இந்துக்களை பயன்படுத்துறதா நினைச்சிட்டு மிகப்பெரிய ஊழல் நடத்துவான். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஒரு காலத்தில் நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா கடந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு அப்புறம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம வீடியோ பார்ப்போம். எவெல்லாம் ஊர்வலம் வரணும் அவருக்கெல்லாம் எங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அங்க அடிச்சா சரியாயிடும். அதே போல அடிக்கிறாங்க, சரியாயிடுது. அதே போல நம்ம வகுப்போருக்காக காரைக்கால்ல 13ஆம் தேதி ஒரு பெரிய ஊர்வலம் விட்டாங்க. அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, பல லெட்டர் போட அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும் இந்த பேர்ல நடத்துறாங்க. நடத்துறது எதுக்கு தெரியுமா? இந்துக்களை பயமுறுத்தணும், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு. 30% இருக்கிற டவுனுக்குள்ள, நான் சொல்றது நகரத்துக்குள்ள 30% இருக்கிறப்பயே உனக்கு இப்படி இருக்க. நாங்க 70% இந்துக்கள் திரண்டா என்ன ஆகும்? அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு இங்க திமுகவோ காங்கிரஸோ ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்க எல்லாமே காங்கிரஸுக்கோ சரி முஸ்லிமுக்கோ கிறிஸ்தவனுக்கோ சொம்புத்துக்கிற வேலையே செஞ்சுட்டு இருக்கீங்க. இது கொஞ்ச நாள் தான் பலிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். காரைக்கால்ல இப்ப 25-30% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு முன்னாடி பேசுன மனிதி சொன்னாங்க, வங்காளதேசத்துல மிகப்பெரிய கலவரம், இந்து வீடுகள், இந்து பெண்கள் சூறையாடப்படுறாங்க, எல்லாம் நடந்துச்சு. அங்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். 40% மேல எங்க முஸ்லிம்கள் இருக்காங்களோ அங்கதான் கலவரம் நடந்திருக்கு. நகரத்துக்குள்ளேயும் 30-40% மேல நீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாயிட்டா நீங்க தம்பி, தும்பி, மாமா, மச்சாலன்னு சொல்ல முடியாது. ஊர்வலம் போய் ஒருத்தவன் கல்லெடுத்து அழிச்சானா ஒரு கடை தாங்காது. இந்துக்களே நான் சொல்றது, நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அடுத்த சந்ததியினருக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம், எல்லாம் சேர்த்து வைக்கலாம். ஆனா அடுத்த சந்தை இந்து ஒற்றுமை பத்தி அடுத்த சந்ததியருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோமோ அதெல்லாம் இன்னொரு 20-30 வருஷத்துக்குள்ள காலியா போயிடும். நான் ஒரே நமக்கு முன்னாடி உள்ளவங்கள கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். உண்மையிலேயே இந்துக்கள்ல சூடு சொரண உள்ள ஒரு 2 தலைவர்கள் எனக்கு இன்னைய பிடிச்ச தலைவர்கள் காரைக்கால்ல 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு TRN நலமரராஜன், ஆண்மை உள்ள ஒரு இந்து போராளி. ஒரு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப எதிர்த்து நீங்க போராடினாரு, திருப்பி அடித்தது. அதே போல இங்க ஏற்கனவே சபாநாயகர் தவசு நாடார் அவர்கள், இந்த 2 பேரும் உண்மையிலேயே ஆண்மை உள்ள ஒரு இந்துவாக கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு இருந்தாங்க. அதே போல நகரத்துக்குள்ள நிறைய ஆண்மை உள்ள இந்துக்கள் நம்ம வரலன்னா வருங்காலத்துல மிகப்பெரிய அடுத்து இந்த சந்ததியில போயிடும்.
அடுத்த சந்ததியினருக்கு நாம வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறோம். அதனால நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால்ல நகரத்துல நீ வெள்ளிக்கிழமை போங்க, எத்தனை கடை பூட்டி கிடக்கு பாருங்க. தொழில் முழுக்க கிட்டத்தட்ட 30-40% முஸ்லீமோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இன்னைக்கு சில ஏரியாவில காரைக்கால்ல போனீங்கன்னா இன்னும் பாகிஸ்தான்ல போற மாதிரியே இருக்கும். அந்த சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னா, இந்து ஒற்றுமை ஆகல அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு 25-30% இருக்கிறப்ப ஒண்ணு இந்த நானாவா அல்லது அந்த நானாவா 30 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹிந்து நின்று ஒரு தெற்கு தொகுதியில ஜெயிக்க முடியல. ஒரு 30% இருக்கிறப்ப ஒரு இந்து நின்று ஜெயிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ, ஒரு 40% மேல நின்னா இந்து வாழ முடியாத சூழ்நிலை இந்த நகரத்துல ஏற்படும். இன்னைக்கே நாம ஒரு கவனிக்கணும், இந்த நகரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இந்துக்கள் குறிப்பா வடக்கு நோக்கி நடந்துட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இங்க வாழ முடியல. இன்னும் 40% ஆயிட்டானா நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஈஸியா தூக்கிட்டு போயிடுவோம். லவ் ஜிகாத்து பேர்ல ஈஸியா தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம கேட்கவே முடியாது. நீங்க இங்க உள்ள காவல்துறையெல்லாம் நாங்க ஸ்டேஷன்ல போய் எங்களுக்கு நியாயம் நடக்கலாம் தயவு செய்து நடக்காதீங்க. நீங்க காவல்துறையில நான் இன்னைக்கு சொல்றேன், நாம ஒரு 10 பேர் நின்னா இந்த காவல்துறை என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இதே ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா சட்டம்லாம் பேச மாட்டாங்க, அவன் செஞ்சது சரின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா எங்க மெஜாரிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த கூட மாத்திட்டாங்க. நேற்று ஒரு போலீஸ்கார்ட்ட உதாரணமா நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு, நீங்க வந்து பலமாகனா